நான் சத்யபிரியா, வயசு 38, திருப்பூரில் இருக்கேன். பேட்ச் 64 ஸ்டூடெண்ட்டு. இந்த அருமையான ஒரு சித்தமுத்திரை கலையை கற்றுக்கிட்டதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய முதல் நன்றி எனக்கு இருந்த குதிகால் வலிக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த குதிகால் வலியை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தேடும்போது தான் கல்பனா மேடமோட சங்கல்ப முத்திரை வீடியோவை நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அன்னைக்கு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு காலை கீழே வைக்கும்போது குதிகாலில் இருந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. மேஜிக் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட நடக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறமா மேடமோட நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கலையை வந்து முறையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அது பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் வந்து பேட்ச் 64 நான் ஜாயின் பண்ணேன். அங்கே மருதமலை ஐயாவும் கல்பனா மேடமும் இந்த கலையை ரொம்ப எளிமையாக புரியும்படி பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. மருதமலை ஐயா வந்து அடிக்கடி கேட்பார், உங்களோட நண்பர் யார் முத்திரைகள் அப்படின்னு. நான் வந்து பித்த தேகம், அதனால் ஆப்வியஸ்லி நீர் முத்திரையும் ஆதி முத்திரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வாயு முத்திரையும் என்னோட நல்ல நண்பன். எனக்கு நெஞ்செரிச்சல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. வாயு முத்திரை 15 நாள் பக்கமுமே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு 2-3 நாள்லேயே வந்து நல்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து உணவு குழாயில் அந்த எரிச்சல் எதுவுமே இல்லை. இவ்வளவு அழகான ஒரு லைஃப் சேவிங் கலையை வந்து கற்றுக் கொடுத்ததுக்காக கல்பனா மேடம்க்கும் மருதமலை ஐயாவுக்கும் என்னுடைய நன்றிகள்.